ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒரு நாளைக்கு 20 நிமிடங்களை உங்களால் ஒதுக்க முடியுமா? இந்த 20 நிமிடங்களுக்கு சில பயிற்சிகளை செய்தால் போதும். சில வாரங்களிலேயே மன அழுத்தம் கட்டுக்குள் வந்துவிடும். அதோடு அதை தூண்டும் ஹார்மோன்களின் எண்ணிக்கையும் படிப்படியாக குறைந்துவிடும். மனநல மருத்துவர்கள் இந்த அளவுக்கு மன அழுத்தத்தின் தாக்கம் மூளை முடுக்குகளில் இருப்பவர்களை கூட விடாமல் இறுக பற்றி கொண்டிருக்கின்றது. என்னை ஏமா இப்படி காலையிலேயே டென்ஷன் பண்றே என்று சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட கேட்கின்றது. இதன் தாக்கம் அதிகமானதற்கு காரணம் இன்றைய வாழ்க்கை முறை. ஆனால் சின்ன சின்ன பயிற்சிகள், சில முறையான பழக்க வழக்கங்களை கடைபிடித்தால் எப்பேற்பட்ட மன அழுத்தத்தையும் தகர்த்து எறிந்துவிடலாம். அப்படி மன அழுத்தம் விரட்டும் 8 எளிய வழிமுறைகளை பார்ப்போம். அதற்கு முன்னால் ஒரு விஷயம். மன அழுத்தம் நம்மை என்ன செய்யும்? என்ன வேண்டுமானாலும் செய்யும். தூக்கமின்மையில் தொடங்கி உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன் என ஒவ்வொன்றாக பல பிரச்சனைகளை அள்ளி கொடுத்து இதே நோய்கள் வரை கொண்டு வந்து நிறுத்திவிடும். இது உடல் ரீதியான பிரச்சனை என்றால் மனம் நொறுங்கி போய் மனநல பாதிப்புகளை ஏற்பட்டு உயிர் துறக்கக்கூட காரணமாகிவிடும். தீவிர மன அழுத்த பிரச்சனைக்கு சிகிச்சையை தவிர வேறு வழி இல்லை. எனவே அவ்வப்போது இந்த பிரச்சனையை அடையாளம் கண்டுகொண்டு அதிலிருந்து மீண்டு வர முயற்சிக்க வேண்டும். அப்படித்தான் அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். அதற்கு நம் சிந்தனையை வேறு பக்கம் திசை திருப்ப வேண்டும். அப்படி சிந்தனை திசை திரும்பும் நேரத்தில் நாம் செய்கின்ற பயிற்சிகள் நமக்கு பிடித்தமாக நாம் கவலைகளை மறக்கச் செய்வதாக இருக்க வேண்டும். மன அழுத்தம் விரட்டும் 8 எளிய வழிமுறைகள். முதன்மையானது மூச்சு பயிற்சி. பதற்றத்தோடு பரபரப்பாகவும் இயங்கும் நேரத்தில் நாம் எப்படி மூச்சு விடுவோம் கவனித்திருக்கிறீர்களா? மேலோட்டமாக விடுவோம் அல்லது மூச்சை இழுத்து நிறுத்துவோம். அப்படி மூச்சை ஆழமாக விடாமல் இருப்பது உடலுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். இதற்கான மூச்சு பயிற்சியை எப்படி செய்வது? அதிகாலையில் மூச்சு பயிற்சி செய்வது சிறந்தது. நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மூடிக்கொள்ளவும். கைகளை அடி வயிற்றில் படும்படி வைத்துக்கொண்டு ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விடவும். இப்படி செய்யும்போது அடி வயிற்றின் அசைவுகளை உணர முடியும். இதனால் கவனம் முழுவதும் அதில் குவிக்கப்பட்டு உடலும் மனமும் தளர்வடைந்து இயல்பு நிலையை அடையும். மேலும் இதய துடிப்பு சீராக இருப்பதால் இரத்த அழுத்தம் குறையும், மன அழுத்தம் நீங்கும். இந்த பயிற்சியை 5 to 10 நிமிடங்களுக்கு செய்யலாம். ரசியுங்கள். இந்த பூமியோடு தொடர்பில் இருங்கள். வீட்டில் இருந்து விலகி சற்று தூரம் எந்த சிந்தனையும் இல்லாமல் நடந்து செல்வதும் ஒரு பயிற்சியே. செருப்பு வேண்டாம். வெறும் கால்களால் நடந்து தெருவுக்கு வாருங்கள். சற்று தூரம் மெல்ல நடந்து செல்லுங்கள். காலை மாலை வேளையில் வீசும் இதமான காற்று உங்கள் முகத்தில் மென்மையாக படட்டும். உங்கள் பாதங்கள் தரையில் படும்போது அந்த பூமியில் இருக்கின்றோம், பூமியோடு தொடர்பில் இருக்கின்றோம், நெருக்கமாக இருக்கின்றோம் என பூமி என்கின்ற கிரகத்தின் உச்சியில் நிற்பதாக நடப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். 5 நிமிடம் நடைபோதும். இதை உணர்ந்து செய்யுங்கள். உங்களிடம் உள்ள டென்ஷன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். புன்னகை மருந்து. இது ஓர் எளிய அறிவியல். மன அழுத்தத்தில் இருக்கிறீர்களா? மன அழுத்தத்துக்கு காரணமாகும் கார்டிசால் ஹார்மோன் உங்கள் உடலில் அதிகமாக சுரக்கும். வயிறு குறுங்க சிரிக்கிறீர்களா? கார்டிசால் சுரப்பு குறைந்து மூளையை தூண்டுவதற்கு உதவும். என்டார்பின் ஹார்மோன் சுரப்பு அதிகமாகும். எனவே புன்னகை மிக சிறந்த மருந்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதற்காக நகைச்சுவை சினிமாக்கள், வீடியோக்களை பார்க்கலாம். உங்களுக்கு வயிறு வலிக்கும் அளவுக்கு சிரிப்பு மூட்டுபவர்களுடன் உரையாடலாம். மொத்தத்தில் நீங்கள் சிரிக்க வேண்டும், அவ்வளவுதான். சிரித்து சிரித்து மன உளைச்சலை அகற்றிவிட முடியும்.
சமூக வலைதளங்கள் சகஜ நிலைக்கு கொண்டு வரும் சமூக வலைதளங்கள் மீது ஒரு பக்கம் மோசமான பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் சமூக வலைதளங்களும் மன அழுத்தத்தை குறைக்க மிகவும் சிறந்த ஒன்று என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்றவற்றில் உங்களுக்கு பிடித்தவர்களுடன் உரையாடுங்கள். இசை, நகைச்சுவை செய்திகள், மெம்மேஸ், தத்துவங்கள் என நீங்கள் ரசித்ததை நெருக்கமானவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வரும் அத்தனை ஸ்டேட்டஸ்களும் குறைந்தபட்சம் ஒரு லைக்காவது போடுவது என பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இணைய வசதி இல்லாதவர்களுடன் தொலைபேசியிலாவது பேசலாம். மன இறுக்கம் மெல்ல மெல்ல அகலும். இனிமையான வாரம் இசையால் வசமாக இதயம் எது வெறும் பாடல் வரி அல்ல, மனதுக்கு உதவக்கூடிய மருத்துவ உண்மை. நாம் ரசித்து கேட்கும் மெல்லிய இசை இரத்த அழுத்தத்தை குறைக்கும், இதய துடிப்பை சீராக்கும், பதற்றம் கவலைகளை குறைக்கும். இதனை பல ஆய்வு முடிவுகளை சொல்லியிருக்கின்றன. எப்பேற்பட்ட பதற்றத்தையும் தணித்து மனதை அமைதிப்படுத்தும் சக்தி இசைக்கு உண்டு. நீங்கள் சாதாரண பாத்ரூம் சிங்கராக கூட இருக்கலாம். வீட்டுக்குள்ளேயே அறைக்குள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை பாடி பார்க்கலாம். மனம் லேசாகும். அளவான இனிப்பு சாப்பிடுவது மனதுக்கு இதம் தரும். 2 வாரங்களுக்கு ஒரு முறை டார்க் சாக்லேட் சாப்பிடுவது மன அழுத்தத்தை தூண்டும் ஹார்மோன்களை குறைக்க உதவும். ஓர் ஆய்வு: சாக்லேட்டை சாப்பிடும்போது வேறு எதை பற்றியும் சிந்திக்காதீர்கள். அதன் ருச்சியை, இனிமையை அனுபவித்து ருசியுங்கள். அது கூட மனப்பயிற்சிதான். மன ஆரோக்கியம் காக்க சாக்லேட் உதவும். கிரீன் டீயில் உள்ள அமினோ அமிலம், தியானின் ஆகியவை மூளையை அமைதிப்படுத்தும் வல்லமை கொண்டவை, ரிலாக்ஸை தருபவை. கிரீன் டீ அதிகம் குடித்தாலும் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகலாம். எனவே ஒரு நாளைக்கு 4 கப்புக்கு மிகாமல் பார்த்து கொள்வது நல்லது. இப்படி 6 வாரங்களுக்கு தொடர்ந்து கிரீன் டீ குடித்தால் அது மன அழுத்தத்துக்கு காரணமாகும் கார்டிசால் ஹார்மோன் சுரப்பை குறைக்கும் என்கிறது ஒரு ஆய்வு. மந்திர வாசகம் முக்கியம். நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ள உதவும் சில பாசிட்டிவ் வாசகங்களை உங்களுக்கு நீங்களே உருவாகி கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு பிடித்த சிறந்த மேற்கோள்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை உங்களுக்குள்ளேயே அடிக்கடி சொல்லி பாருங்கள். உதாரணமாக, என்னால் முடியும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே போன்ற எப்படிப்பட்ட வாசகமாக அது இருக்கலாம். இந்த வாசகங்களை திரும்ப திரும்ப சொல்லும்போது மனதுக்கு சக்தி தரும் மந்திரங்களாக அவை மாறும். விரைவில் நல்ல மாற்றம் தெரியும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர.